சரி. காலும் இல்லை, கையும் இல்லை, கடுகு சரசு ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை. வாயும் இல்லையே, வயிறும் இல்லை. வாய்த்தரசு ஒன்றுமில்லையே. இல்லை ஆண்டவா. செவி மூக்கு ஒன்றுமில்லை. இல்லை இல்லை. ஏ பதவத்தி அம்மா சொல்லிட்டே இருக்கு. கை மூக்கு கால் ஒன்றும் இல்லை, செவிகள் ஒன்றும் இல்லையே. இல்லை இல்லையே. மூக்கமில்லை, மொழியும் இல்லையே. அப்படி இந்த பிள்ளை வைத்து என்ன செய்வது? ஏது செய்வது? இது அம்மா என்று அழைக்குமா, இல்ல அப்பா என்று தான் அழைக்குமா, இல்ல அப்பா என்று அழைக்குமா, மம்மி டாடி என்று அழைக்குமா? ஒன்னு சொல்லி அழைக்காது. ஆஹா, இந்த பிள்ளை தந்தையரே ஆண்டவா என்று சொல்லக்கூடிய வேளையில் பெண்ணே நீதான இந்த குழந்தை கொடுத்த. ஆமா. அதனால இந்த பிள்ளை இப்படிதான் இருக்கும். சரி. அது ஒண்ணு செய்ய முடியாது. ஆமா ஆமா என்று சொல்லக்கூடிய வேளையில் பார்த்தா என்ன எந்த விதமான மூன்று குண்டத்தை உருபிடித்து தாருங்கள் என்று சொல்ல, தாருங்கள் என்று சொல்ல உடனே பிரம்மனை வரவழைத்து பிரம்மா ஓடோடி வந்தா. வருகிறான். சுவாமி அழைத்த விவரம் என்ன? அன்புடனே சொல்லுங்கள். சொல்லுங்கள் ஆண்டவா. ஒரு காரணத்தையும் குணமுடனே சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய வேளையில் நேரத்தில் இதோ பார்வதி பிள்ளை வரம் கேட்டார். நானோ கொடுத்து மூன்றும் உண்டம் போல் இருக்கிறது. இது அழகாக உருப்பிடித்து கூட என்று சொல்ல சுவாமி சாமி எத்தனை ஆண் முன்னலை எத்தனை பெண் பிள்ளையாக உருப்பிடிக்க வேண்டும். ஆமா. முதலாவது ஒரு பெண்ணாகவும், சரி, இரண்டாவது இரண்டு ஆண் குழந்தையாக உருப்படி என்று ஆண்டவன் சொல்லக்கூடிய வேளையில் அந்த பிரம்மதேவன் ஓடோடி வந்தான். வருகிறான். மூன்று உண்டதைகள் எடுத்து உருப்பிடிக்க போறான். என்ன செய்கிறான் தெரியுமா? எப்படி செய்கிறான்? மூன்று முண்டத்துக்கும் உருபிடித்தா. சரி. பிரம்மதேவர் அப்படி முதலாவது பெண்ணாகவும், இரண்டாவது இரண்டு ஆண் குழந்தையும் கால் மகன் தான் கை மகன் தான் அப்படி கடகு சுரசி வைத்தான். வைத்து ஊக்கு வைத்தான், மொழியும் வைத்தான். மூன்று முண்டத்துக்கும். ஆமா. முதலாவது ஒரு பெண்ணாக, இரண்டாவது இரண்டு ஆண் குழந்தையாக உருபிடித்து உயிர் கொடுத்தான் ஆதிசிவன். ஆமா. சத்தியானவர் சத்தி கொடுக்க, எம்பெருமான் மாயமன் கண் கொடுக்க, கடைக்கான சிவன்மாக்க பார்க்க மூன்று பிள்ளைகளுக்கும் அப்படி என்ன ஆகுது தெரியுமா? எப்படி ஆகுது? ஆஹா, உயிர் கொடுத்தோடனே ஆமா மூன்று பிள்ளைகளும் சரி உயிர் பெற்று அழுகிறது. வெம்மி வெம்மி அழுகோதையா காதில்
அப்படி பாலாமரம் சுரக்கும் போது வழியானவள் சரி பச்சை நரம்போடி பாலமரம் சுரந்த உடனே ஆமா அவள் பாலூட்டினாள் சீராட்டினாள் பக்குவமா வளர்த்து வாரா வருகிறாள் பேச்சு பேர் நாம் கொடுக்கிறோம் இல்லவா எப்படி வேணாம் கொடுக்கிறா எப்படி அப்படியா பேர் கொடுக்கிறோம் இந்த உலகத்தில் இல்லாத பேர் அழகோடு இருக்கிறாள் ஆமா பெண் பிள்ளையா இருக்கிறாளே அழகா இருக்கிறாள் அதனால அவளுக்கு என்ன பேர் நாமத்தை சூட்டணும் என்ன பேரு பேச்சு அப்படி ஒரு மனிதனுக்கு முதல் என்ன வேணும் பேர் புகழ் வேணும் சுக்ராந்தி வேணும் பேச்சு வேணும் ஆமா மனிதனா பிறந்திட்ட போதும் என்ன ஆகும் பேச்சு இல்லைன்னா என்ன ஆகும் ஒன்னும் செய்ய முடியாது பெப்ப பெப்பா படிக்கணும் ஆமா அந்த பேச்சு வாய் பேச்சு முதலாவது ஒவ்வொரு மனிதனுடைய நாவில் இருப்பது பேச்சு அம்மா பேச்சு ஆமா நாவில் இருக்கிறது பேச்சு ஆமா பேச்சு இருந்தால்தான் பேச முடியும் கண்டிப்பாக அதனால் முதலாவது எல்லோருடைய நாவில் இருப்பது யார் பேச்சு இருந்தாம பேர் நாமத்தை கொடுத்தான் முதல் பேர் கொடுத்தான் ஆமா அப்படி சுடரிலே பிறந்ததினால் என் மாயாண்டி சுடலை சுடபரி மாயாண்டி என்று பேர் நாமத்தை கொடுத்தான் அல்லவா உண்டபோல் உருண்டதினால் சரி சத்ராதி முன்னன் சாமந்தரவாணி என்று பேர் நாமத்தை கொடுத்து மூன்று பிள்ளைகளையும் சரி தரையிலே விட்டமானா தண்டக்கால் நோகும் என்று ஆமா பூமியிலே விட்டமானால் பொற்பாத நோகும் என்று அம்மையானவள் மாணிக்கத்தால் தொட்டி செய்து மரகதத்தால் தோணித்தினாள் ஆமா பச்சை நீலம் கோவேதமும் புஷ்பராரும் மயிலுடைய மேதகம் என்று சொல்லக்கூடிய 9 வகையான நவரத்ன முத்துக்களை தான் மதித்து அதிலே கிடைத்தினார் ஒரு தொட்டிலே ஆமா மல்லிகை பூவை காம்பறிந்தா அப்படி மாயாண்டி சுடலையை ஒரு தொட்டில கிடைத்தினா ஆமா முல்லை பூவை காம்பறிந்தா அறிந்து முண்டசாமியை ஒரு தொட்டில கிடத்தினா கடத்தினா அப்படி கிடத்தி சரி அம்மையான பார்வதியானவள் தாளாட்டுகிறார் எப்படி அழகான என் அம்மையான பார்வதியானவள் பேச்சு சுடலை முண்டனை 3 உயிர்களும் தாளையா எங்க அண்ணே என் தொட்டிலே தூங்க வந்த என் துரசிங்கமே கண்ணுறங்காயோ உனக்கு
எகுந்தடிக்க வந்த கண்ணு பொன்னே ஊரங்காயோ தாளை ஒரு மரம் தாளை பூக்கும் தாளை பூவெடுக்கும் புண்ணியரோ உங்களப்பா ஆயிரோ எங்கள் கண்ணே கண்ணீராரோ ராரிரோ கண்ணே தூங்காத கண்களுக்கு துரும்பு கொண்டு மையெழுத என் மகனே மாயாண்டி மாயாண்டி இவளை பெரிய சுடலை ஐயா அம்பிகை பேச்சியம்மா சத்ராதி முண்டசாமி கண்ணீராரிரோ ராரிரோ மாணிக்கத்தால் தொட்டு செய்து மாணிக்கத்தால் தொட்டு செய்து மரகதத்தால் தூணிருத்தி என் மகனே மாயாண்டி சுடலையா கண்ணே கண்மணியோ கண்ணே கண்மணியே கண்ணே கண்ணுறங்காயோ